இந்த நாளுக்குரிய வேத வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதாயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 1 சங்கீதம் 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது இங்கே பார்க்கும்படியான ஒரு காரியம், தியானிக்கலின் மகிமையை குறித்து பார்க்கிறோம். தியானித்தல் என்று சொல்லும்போது ஒரு காரியத்தை ஆள நாம் யோசித்து அதனுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளுதல். ஒரு சாதாரண வாசிப்பு அல்ல, ஒரு வேதத்தின் உள்ளாழங்கள், அதனுடைய மகிமை, அந்த வார்த்தையின் வல்லமை, இவைகளை நாம் ஆழ தியானிப்பது தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும்படியான ஒரு காரியம். அதைத்தான் தாவீது செய்தான். அதைத்தான் இங்கே பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கரின் ஆலோசனையிலே நாம் நடக்காதபடிக்கு, பாவியினுடைய வழியில் இல்லாதபடிக்கு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடிக்கு, இவைகளெல்லாம் நம்ம அனுதின வாழ்க்கையிலே நாம் கடந்து வர வேண்டிய மக்களாக இருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் கலந்து விடாதபடிக்கு, கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கும்போது அதை சாதாரணமாய் வாசிக்காதபடிக்கு, இந்த வேதத்திலே நாம் பிரியத்தோடு வாசித்து, அந்த வேதத்தை வாசித்து விட்டு கடந்து போகாதபடிக்கு, அதிலே இரவும் பகலும் அன்றைய தினத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வாசித்த வசனத்தில் நாம் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான காரியங்களை அந்த வசனம் நமக்கு போதிக்கிறதை நாம் உணர்ந்து அந்த தியானத்திலே நாம் இருக்கும்போது அதனுடைய பலன்தான் நாம் வெற்றிகள் பார்க்கத்தக்கதாக வாழ்க்கையில் அன்றைய தினத்திலே வெற்றியை காணவும், அது மட்டுமல்ல, அதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியான நாட்டப்பட்ட மரங்களாக வெற்றியோடு, அன்றைய வெற்றி மட்டுமல்ல, அந்த நாட்டப்பட்ட அந்த மரத்தில் அந்த செடி மரமாக வளர்ந்து இலை உதிரும் காலங்களிலும் அது இலையை உதிராதபடிக்கு கனியை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கத்தக்கதாக அந்த மரம் நமக்கு ஒரு நல்ல மரமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நல்ல மரமாக நல்ல கனிகளை கொடுக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. தியானிப்போம், பெற்றுக்கொள்வோம்.